ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடிகர் ஏகே அவர்களுடைய பொதுவெளி புகைப்படங்கள் சோஷியல் மீடியா அக்கவுண்ட் எந்த பொது நிகழ்ச்சிகளிலுமே கலந்து கொள்ளாமல் அவருடைய லைஃபை ரொம்பவே பிரைவேட்டாக வாழ்ந்து வந்தார். ஸோ பல வருடங்களாக அவர் அப்படிதான் இருந்திருந்தாரு. ஆனால் சமீபத்திய ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா, அதாவது 3-4 ஆண்டுகளாக ஏகே அவர்கள் அதிகமாக பொதுவெளியில காணப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் கார் ரேசிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தினமும் இவருடைய புகைப்படம் ஏதாவது ஒன்று சோஷியல் மீடியாக்கள் வெளியாகி ட்ரெண்ட் ஆகும். இவர் மட்டுமல்ல, இவருடைய குடும்பத்தாருமே அப்படியே தான் செயல்பட்டு கொண்டும் இருக்காங்க. சமீப காலத்துல ஷாலினி அஜித்குமார் அவர்களுமே அதிகமாக பொதுவெளியில காணப்படுறாங்க. மேலும் அவங்களுக்கு சோஷியல் மீடியாக்கள்ல அக்கௌண்ட் வேற இருக்கு. சோ இப்படி ரொம்பவே ஆக்டிவாகவும் பொதுவெளிகள்ல அதிகமாகவுமே ஏகே அவர்கள் செயல்பட்டு கொண்டுமே இருக்காரு. சோ அது மட்டும் இல்லாமல் முன்பெல்லாம் எனக்கு அரசியல் ஆசை எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் பிரபல கட்சி ஒன்று தற்போது நம்ம ஏகேவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களாம். கூடிய விரைவிலேயே நம்ம ஏகே அவர்கள் பிரபல கட்சி ஒன்றுல இணைய உள்ளார் அப்படின்ற தகவல் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அந்த கட்சி ஆளும் கட்சி அப்படின்னு பலருமே பேசிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கையில சமீபத்துல பாத்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலின் மற்றும் நம்ம ஏகேவுடைய சந்திப்பு நடைபெற்றுள்ளதாம். ஒரு வேலை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு ஏகே ரசிகர்களுமே பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.